வந்து சுப்மன் கில். ஏன்னா அவர் அவர் மேல பேசின எல்லா கல்லுக்கும் ஒரு ஒரு பதில் வச்சிருந்தாரு. சோ இது வந்து ஒரு ஃபைனல் ஷோ டவுன். அவரோட சீரியஸாவே இது மாறி இருக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மேட்ச் எல்லாம் வந்து ஒரு யுகத்துல தான் ஒருத்தருக்கு கிடைக்கும். க்ளோஸ் டு டான் பிராட்மனோட ரெக்கார்டை முறியடிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அது இந்த மேட்ச்ல அவர் பண்ணிட்டாருன்னா இன்னும் நெக்ஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் அவரை பத்தி பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம என்னதான் ஹிஸ்டரி பேச மாட்டாங்கன்னு சொன்னாலும் ஒரு ஹிஸ்டரியில ஒருத்தர் 900 ரன் அடிக்கிறான் அப்படின்னா அது வந்து காலத்துக்கும் பேசக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ சுப்மன் கில் அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்காம இது வரைக்கும் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி ஆடினாலே அதை ஈஸியா பிரேக் பண்ணிடுவாரு. அது அவருக்கு இருக்க கான்பிடன்ஸ்க்கு ஹில் பிரேக் இட். அவர் தான் எக்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு. அதே மாதிரி பிச்சோட இதுவும் நிறைய பாட்டா இருக்குன்றப்போ நம்பர் 3 நம்பர் 4க்கு இன்னும் ஈஸியா இருக்கும் பேட். அதனால கோ ஃபார் சுப்மன் கில் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. அப்படியே நம்ம நம்ம 2014ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜடேஜாவை. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து நிறைய பேர் வந்து சிஎஸ்கே கோட்டா T20 கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா ஒரு தூண் மாதிரி நிக்கிறாரு இங்கிலாந்துல. அது வந்து பார்க்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப எல்லாமே இந்த லாஸ்ட் பஞ்ச் ஆஃப் ஓஜிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஓஜில இருக்க 2 பேர் வந்து ஒன்னு வந்து பும்ரா, இந்த ஜடேஜா. சோ ஜடேஜா இந்த மாதிரி இந்த லேட் ப்ளூம்ல பயங்கரமா எல்லாரால பாராட்டப்படுறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யூஸ்வலா நம்ம எல்லாம் வந்து யோசிப்போம் சிஎஸ்கே அப்பெல்லாம் கிடையாது. ஜடேஜா ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். அந்த ஸ்டோக்ஸ் நம்ம எவ்வளவு செலிப்ரேட் பண்ணோமோ அதே மாதிரி ஜடேஜா செலிப்ரேட் பண்ணோம். ஜடேஜா எக்ஸ்பெக்ட்